அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை. சூரியன், புதன் மற்றும் குரு ஆகிய இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை மிதுன ராசியில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த விருச்சிக ராசி என்பவருக்கு நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை திரிகிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ஆக்டிவாகவே இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கார், எப்போவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கார், நல்ல ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இவரை பார்த்தா நமக்கே அந்த ஆசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பு இருக்குங்க, தைரியம் இருக்குது, துணிச்சல், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குங்க. ஆனால் எல்லா விஷயத்தினாலுமே ஒரு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தனக்கு நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே கொடுத்துட்ருக்கு. யாரை நம்புறதுனே தெரியலைங்க, எல்லாரையுமே நம்பி சில உதவிகள் அப்படிங்கிறது பண்ணேன், ஆனால் இன்றைக்கி எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே என்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கும்போது நான் யாருக்காகங்க இந்த மாதிரி கஷ்டப்படணும். ஸோ எல்லா நிலைகளும் அப்படி தான் இருக்குங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள், கம்பெனி ஒரு நிறுவனத்துக்காக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுற சக ஊழியர்களுக்கு கூட நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டுவோமா, நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. நான் மனசார யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னே தெரியலைங்க. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு எந்த விதமான ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கூட இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதே இல்லை. எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி அடுத்தடுத்த லெவலில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் நல்லா வேலை செய்கிறீங்க, இப்போ நல்லா சுறுசுறுப்பாக செய்கிறீங்க, நல்லா பரவாயில்ல, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள், நியாயமான விஷயங்கள் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதனால் மன உளைச்சல்கள், மன பாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. இந்த இடத்துலையே வேலையே செய்வேன, பேசாமல் இதை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போய் வேலை செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடுத்த நிறுவனத்துக்காக சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வெயிட் பண்ணிவிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணால் அதுவும் எனக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே வேலை பார்த்ததே போதும், அட்லீஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வெளியூரோ அல்லது வெளிநாடு போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா இந்த குடும்ப சூழ்நிலைகள், இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த இஎம்ஐ பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அதுவும் கரெக்டான விதத்தில் நடக்க மாட்டேங்குது. தேவைக்கு மீறி சில கடன்களை அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கிட்டேன். வேறு வழியே இல்லாமல் இந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் நினச்சபடி ஒரு வேலை அப்படிங்கிறது எப்போ அமையுங்க, அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காதா, சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு பதவி உயர்வோ அப்படிங்கிறதோ இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இயங்கிட்டு இருக்குங்க. இந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச துறையில் வேலை செய்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுக்கு பதவி உயர்வும் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. வெளிநாடு முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் கை கொடுக்குங்க. உங்கள் வேலையில் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பீங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமாக உங்களை பதவி உயர்வுகள், சில பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தேடி வருங்க. அந்த வேலையில் உங்களுடைய துறையில் நீங்கள் கண்டிப்பாக கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கண்டிப்பாக நல்ல அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் ஏற்படுங்க. தொழில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், நான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, கண்டிப்பாக என்னால் இதை செஞ்சு காட்ட முடியும், இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லா இருந்ததுங்க. திடீர்னு நாளடைவில் அது நலிஞ்சு போன பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பண்ணவே முடியாது, இது மூலமாக எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வராது, இதை பேசாமல் இதோடு நிறுத்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைகள் கொண்டு வந்துருச்சு. ஏன்னா இதை நம்பி நிறைய முதலீடுகள் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி அது மூலமாக வருமானம் வரல, போட்ட முதலீடுகள்லாம் தேங்கி நிற்கிது, கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்கிதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் பெரிய இழப்புகளை சந்திச்சேன்னா, இதனால் பெரிய நஷ்டத்தை சந்தித்தேன் அப்படின்னா இதனால் எனக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது என்ன மட்டும் இல்லைங்க, என்னோடய குடும்ப சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாதிக்கும். ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி இதை நம்பி ஒரு 10 குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குங்க. அவங்களுடைய நிலை கூட இன்றைக்கி நல்லபடியாக இருக்குது. ஆனால் என்னுடைய நிலை இன்னும் அதே லெவலில் தான் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற முன்னேற்றம் கூட எனக்கு இல்லைங்க. அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட எனக்கு சாதகமாக இல்லை. அவங்களாம் நல்லா இருக்காங்க, நிம்மதியாக சம்பளம் வாங்குறாங்க, நல்லபடியாக வாழ்க்கை
வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய துறையில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக அதை வந்து எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களை மட்டும் இல்லை உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லபடியாக நடத்துவீங்க. அதில் ஒரு சக்ஸஸ், அதில் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்துவீங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதாகலாம். ஏன்னா அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று அமையிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனைங்க. இது நிறைய விஷயத்தை பார்த்தாச்சு. எல்லாம் திருமண ரேஞ்சுக்கு போகுதுங்க. கடைசி நேரத்தில் தேவையில்லாமல் சில தடைகள் வந்துடுது. எப்படியாவது ஒன்று கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன். அந்த நிலையை என்னுடைய கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்ட மாட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. அதே நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்குறோங்க. எங்களுடைய காதல் வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போகலை. எப்போ அந்த மேரேஜ் ப்ரொப்போசல் வரைக்கும் கொண்டு போகிறோமோ அந்த நேரத்தில் எங்களுக்குள்ளே தேவையில்லாமல் சண்டை வருது. இதை வீட்டில் சொன்னாலும் தேவையில்லாத பிரச்சனை வருமோன்னு சொல்லி இதை சொல்லாத அளவுக்கு சில நிலைகள் வந்துட்டுருக்கு. இந்த நிலைகள் கண்டிப்பாக மாறுங்க. உங்களுடைய காதல் திருமண லெவலுக்கு கட்டாயம் போகும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது ஏதோ எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்களும் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோங்க, இன்றைக்கி எல்லாமே கல்யாணம் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாம் நல்ல விதத்தில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ளே தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு நிலை இருக்குது. ஏன்டா திருமணம் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு சில நேரத்தில் யோசிக்கிறேன். ஏன்னா நாங்கள் அமைதியாக இருந்தாலும் யாராவது ஒருத்தருடைய தலையீடுகள், மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய சேர்க்கை, அவங்க பேசுகிறது இவங்க பேசுகிறதுன்னு சொல்லி எங்களுக்குள்ளே தேவையில்லாமல் சண்டைகள் வந்து நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கணும், மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு தான் எங்கள் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனைகள் வருது. இதனால் அடிக்கடி எங்களுக்குள்ளே சண்டை வருதுங்க, வாக்குவாதம் வருது, பெரிய விவாதமாக மாறுது. ரெண்டு பேருமே வந்து பேசாமல் பிரிஞ்சிடலாமாங்கிற அளவுக்குலாம் நிறைய நேரம் டிசைட் பண்ணியிருக்கிறோங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சுங்க இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் அமைதியாக இருந்தாலும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதனால் சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா நெகட்டிவிட்டி, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத தலையீடுகள் அப்படிங்கிறது வேண்டாம். மூன்றாம் நபர்களுடைய தலையீடு உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தரோட விஷயம், அப்பாவை பற்றி பேசுகிறது, அம்மாவை பற்றி பேசுகிறது, அக்கா தங்கச்சிகளை பற்றி பேசுகிறது, நாத்தனாரை பற்றி பேசுகிறது, அது இதுன்னு சொல்லிட்டுங்க உங்கள் விஷயத்தை விட்டுட்டு யாரோ ஒருத்தரோட விஷயத்தை கொண்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத வந்து குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறத மாற்றுங்க. பிரிந்து சென்ற நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய நிலையை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் உங்களை வந்து விட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஒரு வாரிசு இருக்குங்க, பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குமே, அதே நேரத்தில் ஒரு பையன் இருக்குது ஆல்ரெடி, ஒரு பொண்ணு பிறந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு நிறைய விஷயங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருப்பீங்க. அது கூட உங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. முதல் வாரிசு அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு சில பேர்த்துக்கு வந்து கரு உருவாகாமல் நிறைய டைம் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ தான் புதுசாக கரு உருவாயிருக்கு. ஸோ இந்த குழந்தைங்க நல்ல ஒரு ஆயுளோட நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு பிறக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீருங்க. ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இது வரைக்கும் இருந்து வந்த கரு தடைகள் அப்படிங்கிறது கூட அகலுங்க. கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏதாவது ஒரு இடத்துல டிலே இருக்குங்க, பணம் வரக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் டிலே இருக்கும். இல்லை யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த பணம் கொடுத்தா உங்கள் வேலையை ரிமைனிங் வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். இதனால் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது தீர்ந்து பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நின்று போன வீட்டு வேலையை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள், நகை மற்றும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கைக்கான யோகங்கள் எல்லாமே நிச்சயமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக அகலம். இது வரைக்கும் என்ன பிரச்சனைனே தெரியாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நிச்சயமாக இருக்க போது கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் போயிட்டுருக்கோம். அந்த எஜுகேஷன் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆரம்ப கல்வி கற்கக்கூடியவங்களோ அல்லது ஒரு படிப்பு முடிச்சுட்டு அடுத்தது உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களிலே நடக்குங்க.
கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. கடனை அடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானக்கூடிய முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.